பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் என்றான் மகாகவி பாரதி. இது ஒரு ஆன்ம பூமி. ஆன்மீகத்தை வேறாக கொண்டு திகழும் உயரிய நாடு பாரத திருநாடு. உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜையறை என்று 100 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து ஞானியாக, மகானாக, மனித தெய்வமாக வலம் வந்து இன்றைக்கும் ஆன்மஸ்வரூபத்தில் ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருடைய வாசகம்தான் அந்த திருவாசகம். இன்றைய வரையிலே ஒரு அடி மண்ணுக்காக கூட உலக நாடுகளின் மீது படையெடுக்காத ஒரே உயர்ந்த நாடு நம்முடைய நாடு. இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்த வங்கதேசத்தை கூட மீட்டு தந்த மண் நம்முடைய பாரத மண். அப்படிப்பட்ட ஒரு புனித மண்ணிலே நாம் பிறந்திருப்பதற்கே பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக கருத வேண்டும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என்று நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த அற்புதத்தை பாரதி பெருமைப்பட பாடுவான். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை ஒரு முறைப்படுத்தி வகையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றை இந்த பிரபஞ்சத்திற்கே வழங்கிய திருநாடு. அதுவும் தமிழ்நாடு என்றாலே ஒரு தலை நிமிர்ந்த உணர்வோடு பாரதி பாடுகிற வரி, செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்பான். தமிழிலே டாக்டர் கால்டுவெல் அவர் 6 மாத கால கப்பல் பயணத்திலேயே அனைத்து திராவிட மொழிகளையும் ஒப்பீடு படித்து அதற்கு ஒரு இலக்கணத்தையும் எழுதியவர். அவர் சொல்லுகிறார், நான் அறிந்த மொழிகளிலே 42 மொழிகள் எனக்கு தெரியும். அந்த 42 மொழிகளில் வாழ்த்துவதற்கு என்று ஒரு வளமான மொழி உண்டு என்றால் அது தமிழ்தான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துவதற்குரிய ஒரு மொழியை நாம் பேசும் மொழியாக, தாய்மொழியாக பெற்றிருக்கிறோம் என்றால் அடுத்தவர்களை வாழ்த்துவதற்கு மட்டுமே இந்த மொழியை நாம் பயன்படுத்துவோம். வைவதற்காக ஒருபோதும் இதை பயன்படுத்த வேண்டாம் என்று உறுதி எடுத்து கொண்டால் உறவுகள் பெருகும், நட்பு பெருகும், உலகம் மனிதநேயம் பெருகுவதற்கு அதுவே காரணமாக அமையும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க, என்னமோ சொன்னான் அது சரிதான் போல இருக்குது, இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கிறோன்னு அவனுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி மத்தாப்பு பூக்கிறது பார்த்தீங்களா? இந்த மகிழ்ச்சி தான் சார் ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியம். இதுக்கு எது காரணம்? அந்த மனுஷன் பாராட்டினது. பாராட்டு என்பது நம்ம தமிழில் சொல்லி கொடுத்த உயரிய அற்புதமான ஒரு மனித நேய பண்பு. அது பாராட்டுமே. ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டால் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோமே இல்லையா? அது என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சு பாராட்டணும். ஏன்னா சில நேரங்களில் சப்பாத்தி வரும், இந்த தோசை ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்று கொடுத்துருக்காங்க தலைப்பு. ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு ரொம்ப காரணம். முதல்ல மகிழ்ச்சி இருக்குதான்னு பார்க்கணும். மகிழ்ச்சி இருந்தால் தானே காரணத்தை தேட முடியும். பையன் படித்தாதானே சார் அவன் பாஸ் பண்ணுவானா ஃபெயில் ஆகிடுவானா? நாங்கள்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன் சார். வகுப்பில் நாங்கள்லாம் சூப்பர்வைசர் இல்லையா, அப்படியே போவோம், அப்படியே ரவுண்டு வருவோம். ஏண்டா அப்பப்போ திரும்பி பார்த்து பார்த்து எழுதுறியே, பாஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சியே, ஏண்டா இப்படி காப்பி அடிக்கிறேன்னு. அவன் கேட்குறான், ஃபெயில் ஆகிடுவோன்னு தெரிஞ்சு எனக்கு ஏன் பரிசை வைக்கிறேன்னு தெரியும். எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்கள். இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் சமாளிச்சிருக்கிறோம் சார். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரேன்னு கேட்டிருந்தேன். ஒருத்தன் எழுதிக்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தேன். உண்மையிலே நான் அவனை பாராட்டினேன் சார். தப்பு கேள்வி தப்புன்றதை புரிஞ்சு எனக்கு புரிய வச்சான்ல, பெருமையான விஷயம் இல்லை. டைரெக்டாகவே கேட்டேன், பாரதியார் எங்கே பிறந்தார், அவரை பற்றி குறிப்பு வரீங்கன்னு. அதே பையன் எழுதிக்கிறான் சார், பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார், 9வது வயதிலே கவிதை பாடத் தொடங்கினார், பாஞ்சாலி சபதம் பாடினார், குயில் பாட்டு பாடினார், கண்ணன் பாட்டு பாடினார், வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்தார், இவரை விட்டு பிரியாமல் வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே சேரும்னு எழுதினார். எனக்கு சங்கடமாக போய், என்னடா இது, நாம் அந்த மாதிரி பேரை படித்ததே கிடையாது. அவனை தனியாக கூப்பிட்டு கேட்டேன், தேவயானின்னு எழுதிக்கிறியாடா? செல்லம்மா தானடா பாரதியாருடைய ஒய்ஃப் பேருன்னு. சார் நீங்கள் என்ன சார், நீங்கள் பாரதி படத்தை போய் பாருங்கள் சார், தேவயானி என்னம்மா உருக்கமாக நடிச்சுக்கிறாங்கன்னு. ஆஹா, இவன் பார்த்தது வேறு, நம்ம பார்க்கறது வேறு. ஏன்னா சில வித்தியாசமான வேடிக்கைகள்லாம் எங்களுக்கு நடக்கும். நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம்.
நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன், நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சி பாருங்களேன், அடுத்த செகண்டே நமக்கு வீழ்ச்சி வந்துடும். நம்மளை ஒருத்தன் கவுத்துட்டு போடுவான் சார். இல்லை, அன்னைக்கு ஒரு பெரிய ஆள் சார், ஒரு பெரிய ஆள் ஒரு சின்ன பையனை மடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தான் எல்லாம் தெரியணும் மாதிரி அந்த பையனை கேள்வி கேட்டார். இன்னும் அவனுக்கு தெரிய போகுது. சிக்கலான ஆள், ஊர் பூரா அவனை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வில்லங்கமாக கேள்வி கேட்குற ஆள் அவர். இவரை பார்த்தாலே ஓடிடுவான். ஒன்று நினைவில் வச்சுங்க, நாம் வெளியே வந்தோம்னா தூரத்தில் இருக்கிற 4 பேர் நின்னான்னா நாம் ஜெயிச்சிட்டோம், 4 பேரும் தலை தெறிக்க ஓடினான்னா நாம் தோத்துட்டோம். சின்ன சின்ன விஷயத்தில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதுதான் வாழ்க்கையின் அடையாளம். சாதாரணமான இல்லை, திசை தெரியாமல் ஓடினான்னா நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். இவர் அந்த மாதிரி ஆள், இவரை பார்த்தாலே எல்லாம் ஓடிவிடுவான். இந்த பையனுக்கு தெரியாது பாவம், ஆனால் பையனை பற்றி அவருக்கு தெரியாது. அவர் அந்த பையனை பார்த்து கேள்வி கேட்டார். தம்பி, ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியாடோ? உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன் சார், ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க, பயங்கரமாக கேள்வி கேட்பேங்களாம்மா, கேளுங்க சார் அப்படின்லாம். தைரியமாக கேட்டான். உடனே அவர் சொன்னார், நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, அப்படின்னா என் வயசு கண்டுபிடி பார்ப்போன்னார். அவனும் என்னென்னமோ மனசு கணக்கு போட்டான். சார், எக்ஸாக்ட்லி உங்களுடைய ஏஜ் 52ன்னா. அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. சார், எப்படிறா எனக்கு 52ன்னு கண்டுபிடிச்ச? நான் 52 தாண்டா ஆகுதுன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி எப்படிறா கண்டுபிடிச்ச கண்ணுன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஏடா குடமாக பேசுவான், ஏடா குடமாக கேள்வி கேட்பான். அவனுக்கு 26 வயசு, நாங்கள் எல்லாரும் அவனை அரலூசுன்னு சொல்லுவோம். அரலூசுக்கு 26ன்னா 52 தானே இருக்கும். நான் ஒரு தோராயமாக கணக்கு போட்டேன்னா. நீங்கள் வாழ்க்கைன்னா பெரிய இதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையில் சாதாரணமானதில்லை சார். முப்பாட்டனுக்கு வாழ்ந்து 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 கையில் கொடுத்துட்டு போன அற்புதமையா இது. அற்புதமானது வாழ்க்கையா இந்த வாழ்க்கை. அதுவும் ஒரு குடும்பம்ன்றது என்ன அருமையான வாழ்க்கை தெரியுமா? நம்ம வாழ்க்கை கல்ச்சர், கலாச்சாரம் நிறைந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த பூமி இந்த பூமி. அதனால்தான் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது சார். அதனால்தான் சொல்லுவான், சின்ன பிள்ளைய முளைச்சி 3 இலை விடலைன்னுவான், பச்சை நெற்பயிர் மாதிரி புள்ள வளருது, தளதளன்னு வளருதுன்னுவான். விட்ட இடத்தில் நாற்று, நட்ட இடத்தில் அது நடவு. அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடுன்றான், புகுந்த வீடுன்றான். அப்போ ஒரு பெண்ணை நாற்றுக்கும் நடவுக்கும் ஒப்பிடுறாங்கன்னா அந்த விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை சார். கொழுந்துன்னு ஒன்று உண்டு, அதனால்தான் கொழுந்தியான்னு ஒரு அம்சத்தில் ஒரு உறவு இருக்குது. எல்லாமே இருக்குது சார். நம்ம விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை உடைய அருமையான பூமி. அதனால்தான் நம்ம கலாச்சாரத்தில் கை வைக்க முடியாத காரணத்தினால்தான் தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டு ஆங்கிலேயனே இந்த மண்ணை விட்டு வெளியேறணும். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்த பூமிக்கு பல மகத்துவங்கள், பெருமைகள் உண்டு. ஆயுதத்தை கையில் எடுக்காமலேயே அகிம்சையை கையில் எடுத்து விடுதலை பெற்ற ஒரே பூமி உலகத்தில் நம்ம பூமி தான். ஹேராம் ஹேராம் என்று சொல்லிக்கொண்டு ராம மந்திரத்தை ஜபித்து கொண்டு அண்ணல் காந்தியடிகள் விடுதலைக்கு வித்திட்டு வெற்றி பெற்றார் என்றால் அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்ன சார் இருக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய வாழ்க்கை முறை. நீ தனி மனிதன், குடும்பம், தாய் தந்தை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம், இந்த அடிப்படை அம்சங்கள், பண்பாடு, கல்ச்சர், பாரம்பரிய பெருமை உலகத்தில் வேற எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதில் குடும்பத்தை பற்றி இங்கே சீர்தூக்கி எடுத்துக்கிறாங்க 2 அணி. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒரு அம்சம் இருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு கட்டமைப்பு இருக்குது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா என்று அண்ணன், அண்ணி, அக்கா, தங்கை, மாமன், மாமி, அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒன்பொருளும் நீ, ஆண்டவனுடைய குடும்பத்தையே உறவுகளாக பார்க்கிற ஒரு அற்புதமான ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வலம் வந்த இந்த புண்ணிய பூமியிலே நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு செம்மையான வாழ்க்கை முறை. அதில் ஆண்களும் பெண்களும், ஒன்று வன்மை, இன்னொன்று மென்மை இல்லையா? பெண் என்னைக்கு மென்மையானவள். அதனால்தான் மேன்மையான செயல்களுக்கு அவள் உரியவளாக ஒரு இல்லத்தரசியாக வருகிறாள். ஆண் வன்மையானவன். எப்பயுமே அவனை பாருங்க, ஒரு ஆணை தொட்டு பாருங்க. இப்போ தமிழ் நெஞ்சன் இருக்காரு, அவர் உடம்பு அப்படி தொட்டிங்கன்னாக்க கனகனகனன்னு இருக்கும், சூடாக இருக்கும் சார். எல்லா ஆண்களுக்கும் அது சூடு குறையக்கூடாதுன்னு தான் சில பேர் வத்திப்பட்டு வச்சுங்கிறான், சூடாக இருக்கும். ஆனால் பெண்ணினுடைய உடம்பை தொட்டு பாருங்க, ஜில்லுன்னு இருக்கும் சார். அது நீரின் அம்சம், ஆண் நெருப்பின் அம்சம். அதனால்தான் ஒரு ஆண் ஒரு நீரை தேடுகிறான். ஏன்?
இது நெருப்பு வேகமாக கொழுந்து விட்டு இருக்கிற போது அதை அணைச்சி சரிப்படுத்துறது ஒரு நீரால் தான் முடியும். நீரின் அம்சம் பெண், நெருப்பின் அம்சம் ஆண். வன்மை இது மென்மை. என்ன மாதிரி இறைவன் படைச்சிருக்கிறான் பார்த்தீங்களா நம்மளை. எல்லாம் அவன் செயல் சார். எது எப்போ என்ன நடக்குமோ அது அப்போ நடக்கும் சார். அந்த தேரி தான் உலகத்துக்கு நாம் கொடுத்தது, நம்ம பெரியோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. என்கிட்டே ஒருத்தன் வருத்தப்பட்டு வந்தான் சார். என்ன சார் அவனுக்கு கார் கொடுத்துக்கிறான், பங்களா கொடுத்துக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்துக்கிறான், எனக்கு என்ன கொடுத்தான் கடவுள்? ஒன்றுமே கொடுக்கலன்னா டேய் உட்காரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத அமைதியாக குறுக்கேள்வி கேட்காத. உன் கிட்னி என்ன ரேட்டுன்னு இன்னும் வெளியில் என்ன 50 லட்சம் சொல்லிக்கிறாங்க. உன் லிவர் என்ன ரேட்டு, அது ஒரு 50 லட்சம் போடு. அப்படியே ஒன்று ஒன்றா கல்லீரல் எவ்வளோ ரேட்டு, கணை எவ்வளோ, எல்லாத்தையும் கேட்டுனே வந்தேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு கணக்கு சொன்னான். 5 கோடி ரூபாய் சொத்தை உன் உள்ளே வச்சுக்கிறான் கடவுள், உனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்ற நீ. அதுக்கு அவன் கேட்டான் சார், இவ்வளோ வேலையே உள்ள சொத்தை என் உள்ளே வச்சுக்கிறான்னு எனக்கு நீ சொல்லி தெரியறத விட வெளியிலே நானே பார்க்குற மாதிரி வச்சுருந்தான்னா நான் ஏன் உன்னை கேட்குறேன்னா. அதுக்கு நான் சொன்னேன், அதனுடைய வேலையை தெரிஞ்சு வித்துருவேன்னு சொல்லி தான்டா உனக்கு தெரியாமலே உள்ளே வச்சுக்கிறான் கடவுளுன்னு. ஏன்னா அவனுடைய ரகசியம் யாராலும் சொல்ல முடியாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. அதனால் இல்லறத்தையும் இறை பக்தியையும் இரண்டரை கலந்து வாழ்ந்தா பூமி. அதனால்தான் இந்த கலாச்சாரத்தை யாராலும் உடைக்க முடியல, யாராலும் உடைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஆண்களே என்று பேசுவதற்கு இந்த 3 பேர் அருமையான பேச்சாளர்கள். தமிழ் நெஞ்சன் மக்கள் மொழி நாயகன் என்று ஒரு விருதை பெற்ற பெரிய பேச்சாளர். நிறைய ஊடகங்களில் வருவார். அயல் மண்ணிலும் பேசியிருக்கிறார், தமிழ் மண்ணிலும் அவர் போகாத ஊரே கிடையாது. நல்ல மனம் படைத்தவர். அவரிடத்தில் ஒரு யாரையாவது ஒரு பேச்சாளர் குறையுதுன்னு சொன்னோம்னா போதும், உடனே ஒரு 4 பேரை பட்டியலை கொடுத்து அதற்கு முன்னுரிமை யாருக்கு தரலான்றதையும் சொல்லக்கூடியவர். அதில் ஒரு நல்ல தம்பி. அந்த அணியிலே பேசுவதற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய ஐயா விஜயகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பன்முக திறமை மிக்கவர், நல்ல கவிஞர் சார், அருமையான கவிஞர். நினைத்த மாத்திரத்தில் கவிதையை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர். சென்னை கம்பன் கழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். நல்ல இலக்கிய திறனாய்வாளர். வங்கியில் அவர் பணத்தை சேமிப்பதற்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் வாழ்க்கையில் தமிழை சேமிப்பதற்கும் சொல்லிக் கொடுத்தவர். அவ்வளோ அருமையான நண்பர், நல்ல பழகுவதற்கு இனிமையானவர். நிறைவில் இருக்கிறவர் பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள். கலை அறிவியல் கல்லூரியிலே பேராசிரியராக திகழக்கூடிய பெருமைக்குரியவர். பல ஊடகங்களிலே பேசக்கூடியவர். தான் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஒரு கசப்பான மருந்துக்கு தேனை கொடுப்பது போல அந்த நகைச்சுவையோடு இணைத்து நல்ல கருத்தை விதைக்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி மாதிரி ஒரு 3 தாய்மார்கள் வந்து உட்காந்துங்கிறாங்க. அதில் மஞ்சுளா ஒரு சமூக இயலை கற்றுக் கொடுக்கிற கல்லூரியிலே பணியாற்றுகிற ஒரு பேராசிரியர். அண்மையிலே இளைஞர்களிடத்தையே தமிழ் உணர்வை எழுச்சிப்படுத்துகிற ஒரு நிகழ்விலே அவர்களை நான் தாம்பரம் கிறித்தவ கல்லூரி வளாகத்திலே சந்தித்தேன். அற்புதமாக பேசினார்கள். அந்த அணியிலே பேசுவதற்கு ஓசூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. தமிழினுடைய ஆர்வம், தமிழ் மீது கொண்ட பற்று, அதனால் அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க திலகவதின்னு பேர். அவர்களுக்கு இந்த பாராட்டுகளோடு அந்த அம்மாவை நான் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அதற்கு அடுத்தில் அவங்க வந்து தஞ்சை மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடுகிறவர்கள். அந்த அம்மா பேர் பூங்குழலை. ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர்கள், நல்ல ஒரு நிலை இலக்கியங்கள் படித்தவர்கள். அவர் ஒரு கல்லூரியினுடைய விரிவுரையாளராக பணியாற்றியவர். தமிழ் மீது தனியாத பற்று கொண்டவர். அவர்கள் இன்றைக்கு பெண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்று பேசுவதற்கு வருகை தந்திருக்கிறார். மகிழனும் அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தணும். இந்த தாரக மந்திரத்தை கையில் எடுத்து கொண்டால் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும், ஊரே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கரண்ட்டு போயிடுச்சுனாக்கா யாராவது ஃபீஸ் கேரியரை பார்க்குறான், தெருவே எட்டி பார்க்குறான், தெருவே போயிடுச்சு விட்றான்றான் இல்லையா? அந்த மாதிரி மனோபாவத்தில் நாம் வளர்ந்துட்டோம். அது மாறணும்னா மகிழ்ச்சி படுத்தணும், மகிழணும். நம்ம முதல்ல நான் மகிழ்ந்தால் தானே சார் அடுத்தவனை மகிழ்ச்சி படுத்த முடியும். அதில் ஆண்களுக்குன்னு இவங்க பேச வந்தாங்க, பெண்கள்னு இவங்க. அதில் முதலில் இந்த அணியை தொடங்கி வைத்து உங்களிடத்திலே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே என்று அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே இதோ பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வருகிறார். அவர்களை உங்கள் சார்பிலே வருமாறு அழைக்கிறேன். தேடிச்சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங் கூற்றுக்கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் நினைத்தாயோ என்று மகாகவி பாரதியாருடைய வரிகளை சொல்லி சில்லறைகள் சலசலக்கும்,
சில்லறைகள் சலசலக்கும், நோட்டுகள் அமைதி காக்கும். அப்படி அமைதியோடும் பண்போடும் இருக்கக்கூடிய எங்களுடைய பிரம்மாண்ட நடுவர் அவர்களே, இவருடைய கைப்பட்டால் தான் நானே வெளிப்படுவேன் என்று பிரான்சில் காத்திருந்தார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட திருவள்ளுவருடைய சிலையை தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்த எங்களுடைய நடுவர் பெருமானே, ரொம்ப அற்புதமான தலைப்பு. குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் பாருங்க, ஒரே தாலி, வாழ்க்கையே ஜாலி அப்படின்னு நாங்க உட்கார்ந்துருக்கோம். பல 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 பலன்னு இருக்கோம். ஒரே தாலி, வாழ்க்கையே காலின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்க. சில பேர் ஆணில கூட மாட்டிடுறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு இல்லறம், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். குடும்பம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோவில்கள்லாம் அவசியம். ஏன்? குடும்பம் இருக்கிறனால தான் கோவில்கள், கோவில்கள் இருக்கிறனால தான் நன்மைகள். இப்படி ஒன்னோடு ஒன்று தொடர்பு உடையதா இருக்கு அப்படின்னு சொன்னா காரணமே குடும்பம் தான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஆண் குழந்தைகளும் பிறக்குது, பெண் குழந்தைகளும் பிறக்குது. எங்களுடைய நடுவர்லாம் ஏறாத மேடையே கிடையாது, போகாத நாடுகளே கிடையாது, பேசாத தலைப்புகளே கிடையாது, தன்னுடைய முகம் காட்டாத தொலைக்காட்சிகளே கிடையாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, நீங்க பிறந்தப்போ உங்க வீட்டுல உங்க அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்ல ஊர்ல இருந்த அந்த சுற்றத்தார்களோ மகாவிஷ்ணு பிறந்திருக்காருன்னு சொல்லி இருப்பாங்க? என்னையம்மா வம்பல இருக்கிற? எனக்கே ரொம்ப நாளா மனசு கஷ்டம். ஏன்னா எந்த பெண் குழந்தை பிறந்தாலும் மகாலட்சுமி பிறந்துக்குன்னு தான் சொல்றான். நம்மளை இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. உங்களை மாதிரியே நான் இன்னும் எங்க அப்பாவை கேட்டேன், என்னையே சொல்லல, அப்புறம் எப்படி உன்னை சொல்ல வேண்டாம். அந்த அளவுக்கு அந்த பெண் குழந்தைகளை பார்க்கும் போதே மகாலட்சுமின்னு கொண்டாடுறோமே, என்னைக்காவது ஒரு ஆண் குழந்தைய பார்த்து மகாவிஷ்ணு பிறந்துட்டாருன்னு சொல்றோமா? சொல்லவே மாட்டோம். வாய்ப்பே இல்லை நடுவர் அவர்களே. அப்படியே சொன்னாலும் கேட்கறவங்க இன்னொரு கேள்வி கேட்பான், மகாவிஷ்ணு தான் பிறந்துக்கிறான்னா சங்கு சக்கரம் இருக்குதான். ஏன் கேட்கறேன்னா, ஏய் வளர்ந்தா சக்கரத்தை அப்பா மேல விட்டு சங்க ஊதிடுவான்டா. அந்த அளவுக்கு பயத்தோட இருக்கிறாங்க சமூகம். அந்த மாதிரி இருக்கு ஆண்கள், ஆண் பிள்ளைகள் அப்படின்னு. ஆனா பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு கூட நீங்க லேட் நைட்ல வண்டி எடுத்துட்டு போங்க, நீங்களா போனீங்கன்னா போலீஸ்காரன் என்ன கேட்பான்? எங்க வாய ஊது. இதே எங்களோட போய் பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு வழி வைப்பான். நம்ம எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு தான்டா போலீஸ்காரனா இருக்கிறோம். யூனிஃபார்மே போடாத போலீஸ்காரங்க யாருன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான் போலீஸ்காரன். எவ்வளவு மகிழ்ச்சிங்க. நீங்க வெளியில போனாலும் உங்களை பாதுகாப்பா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கறது யாரு அப்படின்னு சொன்னா இந்த பெண் குலம் தானே, இந்த தாய் குலம் தானே. இது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? அன்னைக்கு அப்படிதான் எங்க வீட்டுல திடீர்னு அத்தான் என்ன பண்றாரு, பீரோவை திறக்கிறாரு. திறந்த உடனே அப்படி சிரிப்பு, உடனே நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துறாரு. என்னடா அது, யாருமே இல்லை, யார போய் நல்லா இருன்னு சொல்றாரு? நல்லா தானே இருந்தாரு மனுஷன் கல்யாணத்தும் போது. பதறி போய் வந்து பாக்குறேன். வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே புடவெல்லாம் அவர் காலில் விழுந்திருக்கு. இவங்க நல்லாரு நல்லாருன்னு சொல்றாரு. நான் கேட்டேன், அத்தான் என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, நீ தான் காலில் விழுறதில்ல, உன் புடவையாவது என் காலில் விழுதே, அதான் நல்லாரு நல்லாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு. அவ்வளோ மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு ஒரு இல்லறம். என்ன பேச்சு, இவங்கெல்லாம் எப்படி பேச போறாங்கன்னே தெரியல நடுவர் அவர்களே. உங்களை நம்பி வந்துட்டாங்க போல இருக்கு, நீங்க தான் காப்பாத்தி விடணும் போல இருக்கு. அந்த அளவுல இருக்கு. இன்னைக்கு சுகாதாரத்துறை அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, நிதித்துறை அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு, கல்வித்துறை அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. ஆனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் பெண்கள். இன்னைக்கு கொரோனா காலத்துல எத்தனை ஆப் உங்களுக்கு ஆப்பு வச்சுது? ஒரு ஆப்பாவது உங்களுக்கு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துச்சா? ஆனா எங்களுடைய மூடாத அந்த சமையல் கட்டு தானே உங்களுக்கு உணவுக்கு உணவாகவும் மருந்துக்கு மருந்தாகவும் உங்களுக்கு சேவைக்கு சேவையாகவும் இருந்த ஒரே இடம் எங்களுடைய குடும்பம் தான். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே பெண்கள் தான். நான் கேக்குறேன், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையே? ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருக்கின்றாள் அப்படின்னா அவங்கள முன்னேற்றத்துக்கும் அவங்க தான், உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் அவங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் அப்படின்னும் போது அதுதானே மகிழ்ச்சி. இந்த ஜென்மம் இல்லை கடவுளே, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் அவரே என்னுடைய கணவனா வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன்.
இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இந்த மாதிரி எத்தனை ஆண்கள் பிரார்த்தனை பண்றதுக்கு வேண்டுதல் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வேண்டிக்கிறாமா, இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையே நாங்க சந்தோஷமா பாக்குறோங்க. குட்டையோ நெட்டையோ, கருப்போ செவப்போ, சொட்டையோ இல்லையோ, எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு மனசு பக்குவமா அமைதியா மகிழ்ச்சியா உங்களை நடத்துறோமே. நாங்க இப்படி வேண்டிக்கிறோமே, உங்களால வேண்டிக்க முடியுதா? முடியாது. இதுதான் நடுவர் அவர்களே பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் வேலை வாங்குறோம் வேலை வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மாமியார் கூட உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன இவ என் பிள்ளையே வேலை வாங்குறா. நான் என்ன கேட்குறேன், வாஷிங் மிஷினில் துணியை போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பெரிய வேலையா நடுவர் அவர்களே? சின்ன வேலை தான் அது. அப்புறம் துணி அதை துவைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் காய வைங்கன்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய வேலையா? பாத்திரம்லாம் விழுந்துக்க இருக்கும் சாப்பிட்டு முடித்த உடனே, அதை கொஞ்சம் தொலைக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய வேலையா நடுவர் அவர்களே? இதை போயிட்டு சொல்றது தான் பெரிய வேலை. இதை போயிட்டு என்னமோ வேலை வாங்குறோம் வேலை வாங்குறோம், என்ன பேச்சுன்னே தெரியல. எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ ஆனந்தம். இப்படி மட்டும் ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கவியரசர்னு கொண்டாடுறோமே, கண்ணதாசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வரிகளை எழுதியிருக்க முடியுமா? எப்படிப்பட்ட வரிகள் தெரியுமா? அவளுடைய செவிகள், தன்னுடைய மனைவியை பத்தி எழுதுறாரு. அவளுடைய செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. எத்தனை பெண்கள் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம், அவள் சாமியின் அவதாரம். அந்த பத்தினி கைகளில் உறவு கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவனின் சக்தி உறவாகும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் கண்ணதாசன் அவர்களே சொன்னதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் என்ன பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல நடுவர். ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நமக்கு செல்வம் பெருகிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நம்ம வாழ்க்கை பெருகிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, படிப்புக்கு கூட ஒரு மந்திரம் இருக்கு, வீட்டில் மகிழ்ச்சிக்கு ஒரு மந்திரம். நான் சொல்லிட்டு போகட்டுமா? இந்த நூற்றாண்டுல, இந்த புத்தாண்டுல நீங்க எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும். அந்த மந்திரம் 2 வார்த்தை தான். ஒன்று சரிமா, இன்னொன்று சாரிமா. அருமையான செய்தி. திருவள்ளுவரை விட தாண்டிட்டீங்கம்மா. அவர் கூட 1.25 அடி சொல்லியிருக்கிறார். நீ 2 சொல்லுல முடிச்சிட்ட வையகத்தையே. அவ்வளவுதான் நடுவர் அவர்களே. இந்த 2 வார்த்தைக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு. இதை புரியாம முனைவரா இருக்கிறேன், இப்படி படிச்சிருக்கிறேன், அப்படி படிச்சிருக்கிறேன், வாழ்க்கைய படிக்காம எதை படிச்சும் என்ன நடுவர் அவர்களே? ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்து நாங்கள் எல்லோரும் காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் மிக அருமையாக இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல சில கருத்துக்களை அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் ஆண்கள் அணிக்கு கட்டாயம் இருக்குது. ஆண்களுடைய கைத்தட்டலை அந்த அம்மா பெற்றிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதை 2 மடங்காக பெறக்கூடிய தமிழ்நெஞ்சன் அவர்களை உங்கள் சார்பிலே நான் அன்போடு அழைக்கிறேன். சில பேருக்கு அஷ்டலிங்கம் பிடிக்கும், சில பேருக்கு கஷ்டலிங்கம் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பட்டிமன்றம் சொன்னால் எங்கள் புலவர் ராமலிங்கம் ஐயா தான். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் கணவனா மனைவியா அப்படிங்கிறது தலைப்பு. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸு, 2 பொண்டாட்டி கட்டிட்டான் ஒருத்தன். ஜட்ஜி கேட்குறாரு, நீ ஏன் 2 பொண்டாட்டியை கட்டிட்டேனாரு. யார் காரணம்னு கேட்டாரு. எங்கள் குடும்ப டாக்டர் தான் சார் காரணம்னா. டாக்டரை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் ஒன்றும் சொல்லலைங்க எல்லாரு, நீங்கள் தான் டாக்டர் சொன்னீங்க மனைவியை முழுமையாக நேசித்தால் 50% ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொன்னீங்க. அதனால 2 மனைவியாக கட்டிக்கிட்டா சுத்தமாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு 2ஆக கட்டிட்டேன். அன்னைக்கு டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனவர் தான் டாக்டர் ஐயா. ஒன்று சொன்னாங்க, முதல்ல தமிழுக்கு பெருமையான செய்தி ஒன்று சொன்னாங்க. ஒரு மாணவனை பார்த்து கேட்குறாங்க, ஆங்கிலம் படித்து வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்க விரும்புறியா? சரி. சமஸ்கிருதம் படித்துட்டு மேல் லோகத்தில் சந்தோஷமாக இருக்க விரும்புறியா? சரி. இந்தி படித்து விட்டு இந்தியாவிலே சந்தோஷமாக இருக்க விரும்புறியா? சரி. தமிழ் படித்து விட்டு வாழ்கின்ற காலத்திலே சந்தோஷமாக இருக்க விரும்புறியான்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொன்னான், இந்தி படித்து விட்டு இந்தியாவில் சந்தோஷமாக இருக்க தேவையில்லை, ஆங்கிலம் படித்து விட்டு அயல்நாட்டில் சந்தோஷமாக இருக்க தேவையில்லை, சமஸ்கிருதம் படித்து விட்டு மேல்லோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கின்ற காலத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய தமிழ் மொழியை படித்து வாழ விரும்புகிறேன் என்று சொன்னவன் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள். அப்பேற்பட்ட தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? நீங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு தான் காரணம்ங்கிறீங்க, உலக மகிழ்ச்சிக்கே காரணம் யார் தெரியுங்களா? இஸ்மாயில், நீதிபதி இஸ்மாயில் எழுதுறார்,
சங்கர மடம் பூர்வீகமாக உருவானது, அது சுயம்பு. சங்கர மடம் பக்கத்தில் ஒரு மசூதியை கட்டிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்து பெரியவா இருக்கும்போது தீர்ப்பு வருது, இந்த மாதிரி மசூதி இடிச்சிடலான்னு. அப்போ அவர் சொன்னாராம் பெரியவா சந்திரசேகர சுவாமிகள், மசூதி இடிக்க வேணாண்டா அப்படின்னாராம். ஏன்னு கேட்டாராம், காலையில் 5 மணிக்கு அந்த பாங்கோசை தான் என்னை இறைவனை பார்ப்பதற்கு அந்த பாங்கோசை தான் எழுப்புகிறது, அந்த மசூதியை இடிக்க வேண்டாம் என்று உலகத்துக்கே மகிழ்ச்சியை கொடுத்தவர் ஐயா பெரியவா சந்திரசேகர சுவாமி. நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குறோம். அந்த அம்மா மஞ்சுளா வந்து சொல்றாங்க, நாங்கள் வண்டியிலே போகின்ற பொழுது எங்களை வாயை ஊதுங்கிறான் போலீஸ்காரன். பொண்டாட்டி கூட போகும்போது ஊத சொல்றது இல்லையா, போலீஸ்காரன் மனுஷன் தான், அவனுக்கு தெரியும் நம்ம கொடுக்குறோம் கஷ்டம் பத்தாது, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கஷ்டத்தோடு தான் வண்டியில் போயிட்டு இருக்கான், அவனுக்கு எதுக்கு சேர்த்து நம்ம கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள அவன் வந்துடுறான். எப்படி அவன் அந்த எண்ணத்துக்குள்ள வந்துடுறான். 2 வரியில சொல்லிட்டாரான் வள்ளுவர். என்ன சொன்னாரு, திருக்குறளை நீங்க சரியா படிக்கல. ஒரு இடத்துல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, மனை விளைவார் மான் பெயர் எய்தார் வினை விளைவார் வேண்டா பொருளும் அது வேணார். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? எவன் ஒருத்தன் பொண்டாட்டி பேச்சை கேட்கிறானோ கடைசி வரைக்கும் விளங்காமையே போவான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆனா அதே வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா, இறந்தார்க்கும் இல்லாதவர்க்கும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இல்வாழ்வான், வெகுமதியால் எந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, வெகுமதியால் எந்த குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, ஆண்களுடைய தகுதியான சம்பளத்தால் தான் ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாடல் அழகா எழுதியிருப்பான் வாலி, குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ குழந்தையுடன் மனைவியையும் ஒருவனாக சுமக்கின்றேன் சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றேன். சுமதப்பதை கூட சுகமாக நினைப்பவன் யாரு கேட்டால் கணவன் தான். கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புருஷங்காரன் கேட்பான், நான் என்னைக்கு என்ன பேண்ட் ஷர்ட்டை போடுறதுன்னு கேட்பான். அந்த மாதிரி சொல்லும், பிளாக் பேண்ட் போட்டு ஒயிட் ஷர்ட்டை போடுங்க சூப்பராக இருக்கணும். எப்போ கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்பாங்க, நான் என்ன ட்ரெஸ் போடுறது, ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மேலே க்ரீன் கலர் சட்டை போடுங்க சூப்பராக இருக்கணுமா. இப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு 15 வருஷம் கழிச்சு கேளுங்களேன், நான் என்ன ட்ரெஸ் போடுறது, நீ போட்டா போடு போடா கட்டி போ, போட்டா போடு போடா கட்டி போ. இந்த மகிழ்ச்சிக்கு காரணத்தமான கடைசி வரைக்கும் சொன்னாங்க பாருங்க, வருண்ட கன்னங்களை கூட தடவி பார்த்து என் மனைவி உயிரோடு இருக்கிறாள் என்று சந்தோஷப்படுகின்ற கணவன் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறான். இடம் வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவான் சார், கடன் வாங்கினா தான் பேர்ல வாங்குவான். இடம் வாங்கினா பொண்டாட்டி பேர்ல வாங்குவான், கடன் வாங்கினா தான் பேர்ல வாங்குவான். பத்திரம் வாங்கினாலும் மனைவி பேர்ல வாங்குவான். ஏன்னா மனைவிக்கு நாம் இறந்த பிறகு கூட பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கூட பத்திரத்தை கூட தன் மனைவி மீது வைப்பவன் யாருன்னு கேட்டால் கணவன் மட்டும்தான். அது குழந்தையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் நேசிப்பவன் கணவன். அதனாலதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவன். நாங்கள் பேச வந்திருக்கோம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, பணம் வாங்கினா தங்க மாட்டேந்து, நகை வாங்கினா தங்க மாட்டேந்து, பிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷன் வந்தார், நம்ம சந்தான கிருஷ்ணன் மாதிரி. வீடு கட்டினீங்களா வாங்கினீங்களான்னாரு. கட்டின வீடை வாங்கினேன், நீங்கள் வாஸ்து சரியாக பார்க்கல, அதனால தான் உங்கள் வீடு இப்படி ஆச்சுனார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணர் இருக்கார், அவரை கொண்டாந்து வீட்டை காமிங்க, அவர் அங்கங்கே மாற்றி கொடுப்பாரு, பண்ணி பாருங்க வீடு சூப்பராக இருக்குனார். அந்த வாஸ்து நிபுணர் ஒரு மாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. வாஸ்து நிபுணர் உள்ளே வந்தார், வீடை பார்த்தாரு, பொண்டாட்டியும் பார்த்தாரு, அவங்க மாமியாரையும் பார்த்தாரு. அது அந்நேரம் சண்டை போட்டுனுக்குது. உடனே வாஸ்து நிபுணர் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுநாள் வீட்டுக்கு வாரினார். மறுநாள் இவன் போனான், சார் எத்தனை இன்ச்சு ஜன்னலை குறைக்கணும், எத்தனை இன்ச்சு வாசப்படியை கூட்டணும், ஹாலை எவ்வளோ பெருசு பெருக்கணும்னு. அவர் சொன்னார், ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்கள் அம்மா வாயை 3 இன்ச்சும் உன் பொண்டாட்டி வாயை 6 இன்ச்சும் குறைச்சாலே இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துட்டாங்க. இதுதான் உண்மையான வாஸ்து. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதுக்கு பெரும் காரணமாக இருப்பதான் தான். ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கா தங்கச்சி செலவு பண்ணுற நம்ம கல்யாணம் ஆகி முடிஞ்ச பிறகு மனைவியுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியுதா? ஆனால் மனைவியுடைய தங்கச்சிக்கு ஏதாவது கல்யாணம் என்று சொன்னால் தன் தாய்க்கு கூட தெரியாமல் தன்னுடைய மச்சினிச்சிக்காக செலவு செய்து சில மச்சினிச்சிகளை வாழ்க்கையை விலைக்கேற்றி வைத்த பெருமை யாருக்கு உண்டுன்னா கண்டிப்பாக ஆண்களுக்கு உண்டு. தெரியுமா, அவனுக்கு யார் சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கிறான் பத்தியா, அவன் தான் ஆம்பளை. ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஆம்பளை, அவன் தான் கணவன். தாலி கட்டும் பொழுது கூட மனைவி மனத்தில் 3 முடிச்சு எதுக்கு போடுறான் தெரியுமா? 3 முடிச்சு போடும்போது பொண்டாட்டி தலையை குனியும், அந்த ஒரு முறை தான் தலையை குனியுது. 3 முடிச்சு போடும்போது தான் ஒரு முறை தலையை குனிது. மனைவி தலை குனிந்தாள் என்று சொல்லி 10 நிமிடம் கழித்து அம்மி மீது மனைவியுடைய காலை வைத்து காலில் மெட்டி போட்டு மனைவியுடைய காலை தொடுகிறான். ஏன் தெரியுமா? என் குடும்பமானத்தை அத்தனையும் உன் காலடியில் ஒப்பைத்திருக்கிறேன், இதை கடைசி வரை கலகாமல் பார்க்க வேண்டும் என்பதற்காக தாலி கட்டியவுடன் தன் மனைவியுடைய காலை தொட்டு கூட மெட்டி போடுவதற்கு தயங்காத அந்த கணவன் தான் குடும்பத்தினுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு காரணம். பெண்களால் மகிழ்ச்சி கிடையாதுங்க. பெண்களால் மகிழ்ச்சி நிறைய சொன்னார். பெண்களால் மகிழ்ச்சியே கிடையாது, நமக்கு வீழ்ச்சி தான். ஐயர் தான் சொல்றார், தாலி கட்டும் போது நல்ல நேரம் போறதுக்குள்ள பொண்ணை கூட்டுவாங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம்? நல்ல நேரம் போக போகுதுன்னு அர்த்தம். ஆனா
தாலி கட்டி முடித்தவுடன் தன் வந்த மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய குடும்ப மானத்துக்காகவும் எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கும் வேர்வை சிந்தி கொண்டிருக்கிறான். தன் மனைவி ஏசி ரூமில் இருக்கணும், தன் குழந்தை ஏசி ரூமில் இருக்கணும், தன் மனைவி வண்டியில் போகணும், ஸ்கூட்டரில் போகணுன்றதுக்காக வெளிநாட்டிலே சோத்துக்கு கூட இருக்க இல்லாமல் வாழ்ந்து தன் குடும்பத்தை வாழ வைக்கிய அத்தனை கணவன்கள் நாட்டில் இருக்கான். திருமண பத்திரிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் போட்டுருப்பான் பாருங்க, திருநிறை செல்வன் போட்டிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கள் வீட்டில் பையன் கிடையாதுன்னு அர்த்தம். திருநிறை செல்வின்னு போட்டிருப்பான். எங்கள் வீட்டில் பொம்பளை பொண்ணு இல்லை, முடிச்சுட்டோம் நாங்கள், பொண்ணு கேட்க வராது. திருவளர் செல்வின்னு போடுவான் பத்திரிக்கையில், எங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். பத்திரிக்கையிலேயே சொன்னோம் நம்மால். ஆனால் திருவளர் செல்வின்னு போட்டாலும் சரி, திருநிறை செல்வன் போட்டாலும் சரி, இச்சு போடணும். அப்போ தான் தமிழ் கூடும். ஆனால் கல்யாண பத்திரிகையில் மட்டும் இச்சு போட மாட்டான். ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் இச்சு போடக்கூடாது என்று பத்திரிகையில் சொன்னவன் கூட நமக்கு தமிழ் தான். தமிழில் நிறைய வார்த்தைகள் உண்டு. நிறைவு பெற்றது, முழுமை அடைந்தது, மகிழ்ச்சி அடைந்தது இருக்கு. ஆங்கிலத்தில் ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னானா, ஆங்கிலத்திலும் அந்த மாதிரி வார்த்தைகள் உண்டு. நான் அண்ணா கிட்ட ஒருத்தன் என்னன்னு சொன்னாராம், எங்களுதுலேயும் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ்டு வார்த்தை இருக்குன்னாராம். அதுக்கு அண்ணா சொன்னாராம், அதுக்கு அர்த்தம் வேற என்னறான். என்னன்னு கேட்டானா, அது சொன்னாராம், கம்ப்ளீட்னா என்ன தெரியுமா? ஒருவனுக்கு நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கை கம்ப்ளீட், பிடாரி கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கை பினிஷ்டு. இதுதான் ஆங்கில வார்த்தை. தமிழ் வார்த்தை அப்படி கிடையாது. நிறைவான வார்த்தைகள் தருவோம். இன்றையும் சொல்கிறேன், இந்த நல்ல நாளிலே எங்களை அழைத்து வந்து பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, குடும்ப மகிழ்ச்சிக்கு நிரந்தர காரணம், நிறைவான காரணம் யாருன்னு கேட்டால் பெண்களை விட ஆண்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக தமிழஞ்சன் ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, திருவளர் செல்வி, திருவளர் செல்வன். தமிழில் என்ன அழகான வார்த்தைகளாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் சில இடங்களில் போகிறாங்க, நலம் நிறை நம்பி, நலம் நிறை நங்கை. ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது சார். அந்த அம்மா பேசும் போது அழகாக சொன்னாங்க, பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும், தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி அப்படின்னு பொன்னம்மாவை மணந்த கண்ணதாசனுடைய மனைவியை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், கணவன் ஆண்களை பற்றிய ஒரு அழகான ஒரு பார்வையை, குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு ஆண் தாயா இருப்பான். அருமையான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் சகோதரி திலகவதிக்கு தான் உண்டு. வாங்க. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என் பாரதியை வணங்கி, எண்ணிக்கையில் ஆவுடையில் எண்ணிக்கையில் உயர்ந்தது கோடிலிங்கம், ஆயிரத்தில் உயர்ந்தது சகசிரலிங்கம், அண்ணாமலையில் அதிகம் மக்கள் விரும்புவது குபேரலிங்கம், எங்கள் அண்டத்தில் நகைச்சுவை என்றால் மக்கள் விரும்புவது எங்கள் மதிப்பிற்குரிய ராமலிங்கம் ஐயா அவர்கள்தான். ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கின்ற தாய், மனைவி, மகள் இவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் நிரந்தர சிம்மாசனமிட்டு ஒரு நகைச்சுவை சரவெடியாக, நகைச்சுவை சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களையும் வணங்கி, மலைநகரம் என்று சொன்னால் நீலகிரி, சிலை நகரம் என்று சொன்னால் கும்பகோணம், வலைநகரம் என்று சொன்னால் தூத்துக்குடி, அலைநகரம் என்று சொன்னால் மாமல்லபுரம், இந்த கலைநகரம் என்று சொன்னால் இந்த சிங்கார சென்னை தான். அந்த வகையிலே நல்ல தமிழை கேட்க அமர்ந்திருக்கும் எங்கள் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் வணங்கி, ஐயா நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். கடவுளை வேண்டி வரமாக பிறந்தால் அது ஆண் குழந்தை, கடவுளே வரமாக பிறந்தால் அதுதாங்கய்யா எங்க பெண் குழந்தை. கொடு இன்பம்ன்றதே எங்க குடும்பம்ன்ற பேரே எங்களுடைய பெண்கள்னாலதான் வந்துச்சுங்க. சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் நாங்க தாரோம், இந்த லட்ட தாரோம், அன்ப தாரோம், பண்ப தாரோம், பாச தாரோங்க. அதனாலதாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தாரம்னே பேர் வந்துச்சு. ஏன்னா உங்க மகிழ்ச்சிக்கெல்லாம் நாங்க தான் ஆதாரம், நாங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கையே சேதாரம். 3 பேரும் போய் நிக்க வேண்டியதுதான் ரோட்டோரம். கிருஷ்ணா, கோவிந்தா, பரந்தாமான்னு அதுல 2 கிருஷ்ணன் வேற இருக்கிறாங்க. அதுலயும் கல்யாணம் ஆனோடனே நாங்க ஒத்த ஆளா சிங்கிள போறோம்ல சார், நாங்க போய் ஒத்த ஆளா போய் அவங்க குடும்பத்துல அவங்களையும் திருத்தி, எங்க மாமனார் மாமியாருக்கு எல்லாம் செஞ்சு, அவங்க அக்கா தங்கச்சிங்களையெல்லாம் சமாளிச்சு சிங்கிளா சிங்கம் நிக்கிறோம்ல சார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பொம்பளை சிங்கம் தான் வேட்டையாடும், ஆம்பளை சிங்கம் வெறும் பெத்து பந்தா காட்டிட்டு காட்டில் நான் தான் ராஜா நான் தான் ராஜான்னு சொல்லி இவங்கள மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் இல்லைங்க, உண்மையை சொல்ல வந்திருக்கோம். காட்டிலையும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடுது, வீட்லேயும் பெண் சிங்கம் தான் வேட்டையாடுது. நாங்கள் தான் எப்போதும் சுறுசுறுப்பாக
சிறப்பா இருக்கும் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லைங்க, ஏன் தெரியுமா நாங்க ஆண்களை அத்தான்னு கூப்பிடுறோம்? நான் இங்க உள்ள ஆண்களை எல்லாம் சொல்ல, தூத்துக்குடிக்கு அந்த பக்கம் கடல்ல 4 கிலோமீட்டர் நடுவுல தள்ளி இருக்க ஆண்களை தான் சொல்றேன், உங்களை எல்லாம் சொல்ல. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா நாங்க அத்தான்னு சொல்றோம்? எங்க தோடு அத்தான், எங்க செயின் அத்தான், எங்க வளையல் அத்தான், எங்க மகிழ்ச்சியவே அத்தா சார். அதனாலதான் சார் நாங்க அத்தான்னு சொல்றோம். இவ்வளோ நாங்க மனவேதனைகள்லாம் வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு நாங்க மகிழ்ச்சியை கொடுக்குறோம் பாத்தீங்களா? நீங்க மிஞ்சி போனா எங்களை என்ன மனைவின்ற கதாபாத்திரத்தை மட்டும்தாங்க எங்களை குறை சொல்ல முடியும். தாயின்ற கதாபாத்திரத்தை உங்களால குறை சொல்ல முடியுமா? கோயிலுக்குள் கருவறை தெய்வம், தெய்வத்திற்குள் கருவறை அவள்தான் தாய்ன்னு சொன்னாங்கல்ல. இந்த தாயை உங்களால குறை சொல்ல முடியுமா? தாயின்றவ உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தான்றதை ஒத்துக்கிறீங்கல்ல. அதே மாதிரி மகள்ன்ற ஒரு கதாபாத்திரத்தையும் உங்களால குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க தாயும் உங்க ரத்தம், மகளும் உங்க ரத்தம்னு நினைக்கிறீங்க. மனைவியை நீங்க அப்படி நினைக்கல. ஒரு குடும்பத்துல மகள் இருந்தா சண்டை சச்சரவே வராது சார். நீங்க பாருங்க, 20 வயசுக்கு அப்புறம் மகன் சொல்லுவான், பா நீ எனக்கு அப்பனும் இல்லை நான் உனக்கு மகனும் இல்லைம்பா. இதே அப்பா சொல்லுவான், நீ எனக்கு மகனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லைம்பா. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? தயவு செஞ்சு குடும்பத்துல சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவோம் சார். இந்த சிவபெருமானுக்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்ததுன்னா குடும்பத்துல சண்டை வந்திருக்காது சார். அந்த குடும்பத்துல அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுவோம், டேய் கணேஷ் விட்டுக்குடுறா, நம்ம முருகன் தானடா சாப்பிட்டுட்டு போறான்டா அந்த மாம்பழத்தைன்னு சொல்லியிருக்கோம் சார். இதே முருகன் டையை விட்றா, நம்ம அண்ணன் தானடா சாப்பிட்டு போறான்டான்னு சொல்லி 2 பேருக்கும் சமாதானம் பண்ணி வச்சிருக்கோம். அங்க பொம்பளை பிள்ளை இல்லாததுனால அங்க பெரிய ஒரு குடும்பமே ரணகலமாய் போயிடுச்சு. ரப்பர் மரங்களுக்கு என்னைக்குமே ரணங்கள் புதுசு இல்லை. மார்த்தாண்டம் பக்கம் போனீங்கன்னா தேன் நிறைய கிடைக்குங்க. அது தேன் எதுல இருந்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரப்பர் மரத்துல இருந்து தான் தேன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ரப்பர் மரங்களை ஒரு பக்கம் காயப்படுத்திக்கிட்டே வருவாங்க, இன்னொரு பக்கம் அதுல இருக்க அந்த அரும்புகள் அந்த பூக்கள்ல இருந்து தேன் சேகரிச்சுட்டே வருவாங்க. அதனால அது என்னதான் அந்த காயத்தை தனக்கு கொடுத்தா கூட அந்த சுவையை, தேனுன்ற சுவையை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது மாதிரி தாங்க நாங்கள் பெண்கள். நீங்கள் என்னதான் குறை சொன்னாலும், என்னதான் எங்கள் மேலே சேர வாரி இறைச்சாலும், நாங்கள் அந்த தேனுன்ற சுவையை, மகிழ்ச்சின்ற சுவையை நாங்கள் தந்துக்கிட்டே தாங்க இருப்போம். இந்த சேலையை நாங்கள் 2ஆ கிழிச்சு எங்கள் மகளுக்கு தாவணியாக போடுவோம் சார். தாவணியும் பழசா போயிடுச்சுன்னா 2ஆ கிழிச்சு எங்கள் பேத்திக்கு அதை பாவாடை சட்டையாக கிழிப்போம். அதையும் பழசா போயிடுச்சுன்னா அதை 2ஆ கட் பண்ணி ரிப்பனாவது கட் பண்ணுவோம். உங்க வேட்டி ஏதாவது ஒரு பிரோஜனம் உண்டா? இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, உங்க வேட்டியை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எங்க தாத்தா பாட்டி காலத்துல எங்க தாத்தா வேஷ்டியை கட் பண்ணி எங்க பாட்டி இட்லி சுடும். அது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இட்லி. நாங்க உங்க அம்மாவை பிரிக்கிறோம், உங்க அப்பாவை பிரிக்கிறோம், உங்க அக்கா தங்கச்சிங்களை பிரிக்கிறோம், உங்க அண்ணன் தம்பிங்களை பிரிக்கிறோம், இத்தனை கிரோம் பண்றோம்னு எங்களை சொல்றீங்களே, அப்புறம் ஏன் 21 வயசு ஆனோடனே ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, செங்கல்பட்டுக்கும் செஞ்சிக்கும் ஏன் நடையா நடக்கிறீங்க? எங்கேயாவது ஒண்ணு நல்லா அமையணும் தான். அப்படி பார்த்தா நாங்க கூட தான் நடுவரவர்களே. சரி, ஏதாவது சால்ட் அண்ட் பெப்பர்ல ஒரு அல்டிமேட் ஸ்டாராவது கிடைக்கும்னு பாக்குறோம். எல்லாம் அமையறதெல்லாம் பவர் ஸ்டாரால இருக்கு. கவிஞன் சொன்னா, ஒரு மனைவி 20 வயதுல ரொம்ப அழகியா தெரிவாளாம், 30 வயதுல தோழியா தெரிவாளாம், 40 வயதுல ஆசிரியரா தெரிவாளாம், 50 வயதுல அவ ஆலோசனை சொல்கின்ற மந்திரியா தெரிவாளாம், 60 வயதுல அவ அம்மாவா தெரிவாளாம், 70 வயதுல தெய்வமா தெரிவாராம். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, தேவையை யார் அறிவார் உன்னை போல தெய்வம் தான் அறியும்னு சொன்னா. பெண்கள் நாங்க கமலஹாசன் போட்ட தசாவதாரத்தை விட பல அவதாரம் போட்டு உங்களுக்கு எல்லா நல்லதும் செஞ்சா, இப்படி மேடையா 3 பேரும் இப்படி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சா நாங்க என்ன செய்யறது? இததான் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் சொன்னாரு, மாலையிட்ட வேளையிலே உன் மனைவி ஆகினேன், நான் உனக்கு சேவை செய்யும் போதினிலே தாதி ஆகினேன், மடியில் வைத்து கொஞ்சும் போது அன்னை ஆகினேன், இதையெல்லாம் செய்துவிட்டு நள்ளிரவில் உன்னுடனே மனைவி ஆகினேன்னு எழுதினாரு. இதேதான் கண்ணதாசன் சொன்னாரு, தை மாதம் மேகமென தள்ளாடும் பூங்கொடிய கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஏதுமடி, பொங்கு தடந்தோளில் புல்லரித்து விழுந்து விட்டால் தங்கு தடையில்லாமல் தமிழ் பாடல் தோன்றுமடி, வாடை தொடை 2இல் வசமிழந்து வீழ்ந்து விட்டால் ஏழையாகி போகினேன் என்னதான் விந்தையடி, செவ்வாயில் 1 நிமிடம் தேனூர பாய்ந்து விட்டால் தெவ்வாதி தேவர்க்கும் தேனூர இன்பமடி,
தொட்டிலே பேரன்மார் தூங்குகிற வயதிலும் கட்டிலே நீ சொன்ன கதைதானே இனிக்குதடின்னு சொன்னானே கண்ணதாசன். உங்களுக்கு எல்லா சகல சந்தோஷங்களையும் கொடுத்துட்டு நாங்க எங்களுடைய பசங்களையும் பாசங்களையும் பாரங்களையும் தாங்கி கொண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோமே, இதை விட என்ன சார் உங்களுக்கு வேணும்? அதுல இன்னொரு அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்க, தாய்மைன்ற ஒரு விஷயத்துக்கு ஈடா உங்களால உலகத்துல வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த காலத்துல எண்கள் இல்லாமல் கூட கணிதம் எழுத முடியும், பெண்கள் இல்லாமல் உலகில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தகுந்த பதிலை சொல்லி ஆண்கள் அணியை காப்பாற்ற பேராசிரியர் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார். பழகுவதிலே தங்கமாகவும் பண்பாட்டினுடைய அங்கமாகவும் பட்டிமன்றத்தில் சிங்கமாகவும் விளங்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, என்னுடைய அணியிலேயும் எதிரணியிலேயும் பேச வந்திருக்கிற பெருமக்களே, பெருந்தரலாக கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். வந்து பேசிட்டு போனாங்க. மஞ்சுளா சொன்னாங்க, எங்கள் 3 பேர்த்தையும் பாருங்க நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கும், இந்த 3 பேரும் பாருங்க காலியாகி உட்காந்துருக்காங்கன்னாங்க. ஏம்மா நீங்கள் ஜாலியாக உட்காந்துருக்க மாட்டீங்க? ஆளுக்கு 5-5 பவுன் செயினை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே, ஏன் ஜாலியாக உட்காந்துருக்க மாட்டீங்க? பர்ஸை காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் காலியாகி உட்காந்துருக்கோம். பாட்டெல்லாம் பாடுறங்க, பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும். பொன்னம்மா சமையலுக்கு பூமியெல்லாம் வாசம் வருமா? நீங்கள் தான் காலையில் கொண்டு ஒரு டம்ளரில் காப்பி வைக்கிறீங்க, நீங்கள் டொக்குன்னு வைக்கிற சத்தத்திலே அன்றைக்கி ராசி பலன் என்னன்னு தெரிஞ்சு போகுது எங்களுக்கு. ஆண்கள் நிலமெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு குடும்பத்தை சுகமாக கொண்டு போகக்கூடியவர்கள் ஆண்கள். நீங்கள் பாருங்களேன், யாருக்காவது பெண்களுக்கு வழுக்க வருதுங்களா? தலையில் வழுக்க வருதா? வரவே வராது. சொட்டையோ வழுக்கையோ வரவே வராது. ஏன்னா சுமையை தாங்கி 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 அந்த தாங்கின சுவடு தான் இங்கே வழுக்கையாக போயிடுது ஆண்களுக்கெல்லாம். சுகத்தை உங்களுக்கு தரும் சார். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மனைவி என்ன தெரியுங்களா, செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை கூட சொல்லி காட்டுவாங்க. சின்ன விஷயத்தை கூட சொல்லி காட்டுவாங்க. ஆனால் கணவன் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருப்பான், ஒருபோதும் சொல்லியே காட்ட மாட்டான். அதுதாங்க கணவனுடைய தியாகம். ஆண் அன்பை மனசில் வச்சிருப்பான் சார், சொல்ல தெரியாதவனுக்கு. அன்பை மனதிலே வைத்து சொல்லில் சொல்ல தெரியாதவன் கணவன். நீங்கள் ஆண்களுடைய அன்பிலே மென்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்களுடைய அன்பிலே முழுக்க முழுக்க உண்மை இருக்கும் கணவனுடைய அன்பில். அதான் கணவனுடைய அன்பு சார். தீபாவளிக்கு டி நகருக்கு அழைச்சிட்டு வந்தேன் சார், என் மனைவி அழைச்சிட்டு வந்தேன். புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு போனாங்க, போய் எடுத்துகிட்டு வரட்டும்னு நான் உட்காந்துட்டேன். ஏன்னா நம்மளால் ரொம்ப நேரம் உள்ளே போய் தேட முடியாது. எடுத்துகிட்டு வரணும்னு உட்காந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டு பார்த்தா பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கா, 32,000 ரூபா பில்லு. என்னம்மா சாதாரண புடவை எடுக்க சொன்னால் பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்தேன், என்ன நீங்கள் தானே சொன்னீங்க? என்ன நான் என்ன சொன்னேன்? நீங்கள் போகும்போது என்ன சொன்னீங்க? மாதம் நிற்காத பட்டுன்னு ஒரு புடவை எடுத்துருவான்னு சொன்னீங்களா இல்லையா? இதை நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணையா, எதையும் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. இந்த தெருவில் அடிக்கிற பம்பு இருக்குன்னு தெரியுமில்ல, அன்றைக்கி அந்த அம்மாவால் உடம்பு சரியில்லை, வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிச்சு, இந்த அண்டா வச்சு தண்ணி அடியான்னு. அவ்வளோதான் சார், நம்மால் சாயந்தரம் வரைக்கும் காணோம். நடுவர் அவர்களே, குடத்தில் தண்ணி தூக்கின காலம் வரைக்கும் பெண்கள் தூக்குனாங்க. இப்போல்லாம் வாட்டர் கேனில் தூக்குற காலத்தில் யாராவது பெண்கள் தூக்குறாங்களா? எல்லாம் ஆம்பளைங்க தான் தூக்கிட்டு இருக்காங்க. எங்கள் தோசை ஊற்றி கொடுப்பாங்க நடுவர் அவர்களே, எங்கள் அம்மா தோசையை ஊற்றி கொடுப்பாங்க. ஊற்றி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ருவேன். சாப்பிட்ட பிறகு சொல்லுவாங்க, எப்பா ஊற்றிட்டேன்ப்பா வேஸ்ட் ஆகிடும்ப்பா, இந்த ஒன்றே ஒன்று சாப்பிடுப்பா, ஊற்றிட்டேன்ப்பா வேஸ்ட் ஆகிடும்ப்பா, ஒன்றே ஒன்று சாப்பிடுப்பான்னு சாப்பிட வைப்பாங்க. இப்போ என் மனைவி சொல்கிறா, ஊற்றுனா வேஸ்ட் ஆகிடும் முன்னாடியே சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்புறதுக்கு வரான் பாருங்க. அந்த ஆம்பளைங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளையை பார்த்தீங்கன்னாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேச மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுங்களா? உள்ளுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் வெளியில தெரியாத மாதிரி கண்ணுக்குள்ள ஒரு சோகத்தை காட்டுவான் பார்த்தீங்களா? அந்த நடிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே வராது. நானே என் மனைவியை கூப்பிட்றதுக்கு கோயம்பேடு வந்திருந்தேன் சார். என் மனைவி சொன்னால், என்ன ஏன் வந்து ஒரு ஒன்றும் மூஞ்ச வச்சுட்டு இருக்க, அவர் பார் பச்சை சட்டை போட்டவர் பார் எவ்வளோ சிரிப்பாக இருக்கார், அவரும் பொண்டாட்டி கூட தான் இருக்கார், நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கார்ல, நீங்கள் மட்டும் ஏன் அப்படி உம்முன்னு இருக்கீங்கன்னா? நான் சொன்னேன், நல்லா பாரு, அவன் ஊருக்கு அனுப்புறதுக்கு வந்திருக்கான், நான் ஊர்லேருந்து கூட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். நீங்கள் மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிறான் பாருங்க. அப்படி வாங்கி கொடுத்து சமாளிக்கிறவன் புத்திசாலி. வாங்கி கொடுக்குறேன்னே சொல்லியே சமாளிக்கிறான் பாருங்க, அவன் தான் திறமைசாலி. இருக்கக்கூடிய ரெண்டுல நீங்க யாரியா?
திறமைசாலியா புத்திசாலியா? சில நேரங்களில் திறமைசாலி, சில நேரங்களில் புத்திசாலி. நல்ல உங்கள் மனைவியை நேசிங்க. எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா, உங்கள் மாமியார் உங்களை பார்த்து மாப்பிள்ளை என் சின்ன பொண்ணையும் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிற அளவுக்கு நேசிங்க. என் மனைவி இப்போ சொல்கிறா, நடுவர் அவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துல இருந்து இந்த மனுஷன் நல்ல நல்ல யோசனைலாம் இப்போ சொல்கிறேன், என் மனைவி 12 வருஷம் ஆச்சு. 1000 இருந்தாலும் நீங்கள் மேடையாக பேசுகிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, ரொம்ப நியாயம்லாம் பேசுகிறீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வரதட்சணை வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணீங்கன்னா. நான் சொன்னேன், ஆமாம்மா வரதட்சணை வாங்கிட்டு தான் பண்ணேன்னு. அது அடிக்கடி சொல்லி காட்டுறான், வரதட்சணை வாங்கிட்டு தானே பண்ணீங்க, அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிகிட்டே இருக்கா. நான் ஒரு நாள் சொன்னேன், ஆமாம்மா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போறீங்கன்னா, வரதட்சணை வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதோடு என்னைக்கோ நடந்ததெல்லாம் இன்னைக்கு பேசி பேசி மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியது பெண்கள், ஆனால் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியவர்கள் கணவனாக இருக்கக்கூடிய ஆண்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அவன் பாருங்கள், பெற்றோருக்காக கனவுகளை தியாகம் செய்கிறான், காதலிக்காக பர்சை தியாகம் செய்கிறான், மனைவிக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொத்தை தியாகம் செய்கிறான், லோனை வாங்கி வீடை கட்டிட்டு அதை அடைக்கிறதுக்கு லோன்னு வாழ்க்கை பூரா அலைஞ்சிட்டு இருக்கிறான். தான் எவ்வளவு தியாகத்தை செய்தாலும் தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே ஆண்கள் தான் ஒருபடி உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் கணவனே கணவனே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானைப் போல உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து எங்களை பேச வைத்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, என் உயிருக்கும் மேலான என் உறவுகளே, ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி என்னுடைய விவாதத்தை தொடங்குகிறேன். ஐயா, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள்தான். மாண்புமிகு நீதி அரசரின் இறுதி தீர்ப்பும் இதுதான். இவங்கெல்லாம் சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. ஐயா, பெண்கள் என்றாலே மகிழ்ச்சி தான். தமிழ்நெஞ்சன் ஐயா சொல்லிட்டு போயிருந்தாங்க, சொத்து அதுக்கப்புறம் ஏதோ காசெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சொத்து உங்க பேர்ல வாங்கினா உங்கள்கிட்ட இருக்குமா? காசு நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? எங்கள்கிட்ட கொடுத்தா பாதுகாப்பா இருக்கும், உங்கள்கிட்ட இருந்தா நீங்களே யோசிங்க. அதை நான் சொல்ல விரும்பல. ஐயா, சண்டை இல்லாத வீடு அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? சண்டை அப்படின்னாலே வீடு தான். வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நடக்கிற சண்டை கடைசியில் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வளர்க்குது. இங்கே வீட்டுக்கு ஒரு வீட்டில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரே சவுண்டோட சிரிப்பு சத்தம், பாத்திரம் உருட்டுற சவுண்டும் கேட்குது, வீட்டில் சிரிப்பு சத்தமும் கேட்குது. என்னன்னு போய் எட்டி பார்க்க சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இல்லை போகக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு எட்டி பார்க்கன்னு சொன்னேன். இல்லை நீ போய் பாரு அப்படின்னார். உள்ளே போய் பார்க்குறேன், பாத்திரம் ஃபுல்லாக இறஞ்சி கிடக்கு. அந்த அம்மா சிரிக்குது, அந்த ஐயாவும் சிரிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் மேலே கோபம் வரும்போதெல்லாம் நான் பாத்திரத்தை எடுத்து அவர் மேலே வீசுவேன், அவர் மேலே பட்டுடுச்சுன்னா நான் சிரிப்பேன், படலைன்னா அவர் சிரிப்பாருன்னு சொன்னார். இந்த மாதிரி மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தை கொண்டு போகணுங்க ஐயா. ஐயா, இங்கே இருக்கிற 3 பேரையும் பாருங்க. இதுக்கு நிறைய பாத்திரம் வேணும். இந்த கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் நிறைய பாத்திரங்கள் வேணும். இங்கே இருக்கிற 3 பேரும் ஏதோ சுமையை சுமந்தாதான் வழுக்க விழுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்தா சுமையை சுமந்தவங்க மாதிரியா தெரியுது? நீங்களே சொல்லுங்க. ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக பொண்ணு பார்க்க போகிறீங்க, அதெல்லாம் ஓகே, எல்லாம் பழைய கதை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க. பொண்ணு குட்டையாக இருந்தால் குட்டைச்சிங்கிறீங்க, கருப்பாக இருந்தால் கருப்பாயிங்கிறீங்க, பல்லு 2 எடுப்பாக இருந்தால் பள்ளி அப்படிங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அதே போல் உங்களை நாங்கள் எங்கேயாவது ஏன் நெட்டப்பையில வாடா, ஏன் குட்டப்பையில வாடா அப்படின்னு எங்கேயாவது கூப்பிட்டுருப்போமா? நீங்கள் நல்ல மனசாட்சியை தொட்டு யோசித்து இனிமேலுக்கு அடுத்த மேடையில் பேசுங்க. நீங்கள் சிங்கம் தான். சிங்கிளாக ஊருக்குள்ளே போகும்போது எல்லாருமே பயந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திப்பாங்க. அதே சிங்கத்துக்கு முதுகில் அம்மனா உங்கள் மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு போனீங்கன்னா ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா, உங்களோட மனைவி தான். உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது சரஸ்வதியாக தெரிகிறா. அதே மனைவி உங்களுக்கு ஒரு கஷ்டம், தொழிலில் நஷ்டம் அப்படின்னா அவள் தான் உங்களுக்கு லட்சுமியாக தெரியவா. ஏன்னா கையில் கிடக்கிறது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் உங்களுக்காக கழட்டி கொடுக்குறவ உங்கள் மனைவி மட்டும்தான். அதே போல் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, பராசக்தியாக மாறி நின்று அந்த குடும்பத்தையே பாதுகாப்பாங்கய்யா. அதனால தான் அன்னைக்கு சொன்னாங்க, பெண்ணும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்தை கேட்டாங்க, அதாவது கவிதை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. என்ன கவிதை தெரியுங்களா?
சாம்பார் சுவையா இருந்தா என்னுடைய கணவர் வயிறு நிறைய சாப்பிடுவார். ரசம் சுவையாக இருந்தால் என் பசங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. சாதம் குழைவா இருந்தா என்னுடைய மாமனார் மாமியார் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா சோறு மிச்சம் இருந்தா தாங்க நான் வயிறு நிறைய சாப்பிடுவேன்னு சொன்னா அப்படின்னா அந்த அம்மா அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் உழைச்சி அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பொறுமை அப்படிங்கிறத அந்த வீட்டில் இருக்கிற அம்மா கிட்டேருந்து கற்றுக்கணும். 10 பேர் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒரு நபர் 3 தோசை சாப்பிட்றாங்க. அந்த 10 பேருக்கு 30 தோசை ஊற்றுவா. ஆனால் 11வது நபரா அந்த அம்மா 2 தோசை ஊற்றுவா 4 கரண்டி மாவில். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் கடைசியாக சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது அவளுடைய பசிக்காக மட்டுமே இருக்குமே தவிர ருசிக்காக இருக்காது. இப்போ மிக்ஸாம் புயலில் ஒரு அம்மா தன்னோட 2 பிள்ளைங்களை பரணியில் ஏற்றி வச்சுட்டு விடிய விடிய யாராவது வந்து காப்பாற்றுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் நபர் வேலைக்காக வெளியில் போயிட்டார். அவர் நினச்சிருந்தா எப்படியோ உள்ளே வந்து அவர் உயிரை கூட, அதாவது குடும்பமே உள்ளே இருக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணார், நம்மளுடைய உயிர் பொழைச்சா போதும்னு வெளியில் நின்றுட்டார். அந்த அம்மா தன்னோட உயிரை கூட மதிக்காமல் விடிய விடிய அந்த தண்ணிக்குள்ளே நின்று கை காலெல்லாம் விரைச்சி போனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த தாய் ஏற்படுத்துகிற அந்த ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஏன் அதுதாங்கய்யா, ஒரு ஆண் என்ன நினைப்பார் அப்படின்னா, தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் கண்ணிலையும் கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஆனால் ஒரு தாய் தான் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த குடும்பம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருப்பான்னு சொன்னால் எங்களுடைய பெண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமானவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தனமாக நான் பதிவு பண்ணிக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக ஒரு சுருக்கமான உரையாக இருந்தாலும் அதை நெருக்கமான உரையாக அந்த அணிக்கு பெருமை சேர்த்திருக்கிற பூங்குழலி அவர்கள். நிறைவாக ஐயா கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள். கண்மணியில் உயிரெழுதி நெல்மணியில் பெயரெழுதி சொல்மணிகள் உயிர் மையாம் சுடர்மணியாய் தொடர்கின்ற முதுமொழி தமிழ்மொழியை முன்மொழிந்த அன்னை தந்தை வழிமொழிந்து பயிற்றுவித்து வாழ வழிவகுத்த ஆசான் என்னை வாழ்விக்கின்ற தமிழே, என் வாய்ப்பாடெல்லாம் உன் வழிபாடு தானே. நிலவில் பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்னா நிலவர் வந்து சொல்லுவார், புலவர் தான் நடுவர். ஆசிரியப்பா என்று இவரை நான் நினைத்தேன். பல விஷயங்களை தன் அகத்திலே வைத்து உலகத்துக்கே சொல்லுகின்ற நீர் ஆச்சரியப்பா. ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த மிக்ஜாம் புயல் அம்மா தாம்பரம் முடிச்சூர் ரோடில் ஒரு அம்மா, அவங்க பிள்ளைகள் அத்தனை பேரும் என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்காங்க. ஒரு முதிய பெண்மணி முதல் தளத்தில் இருக்காங்க, தரைத்தளத்தில் முழுதும் தண்ணி இருக்குது. அவங்களுக்கு தினம் உணவு கொண்டு வருவார். அவர் வீட்டை முழுகி போச்சுங்க, உணவு கொண்டு வருவார். 2 நாளாக சாப்பாடு இல்லை. அந்த அம்மா சுருண்டு போய் கிடக்கிறாங்க. வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து. அப்போது தாம்பரத்தை சேர்ந்த ஒரு ஆண் உடனடியாக தன்னுடைய பேண்ட்டை மடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் நீந்து போய் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாருமா. அந்த குடும்பமே மகிழ்ச்சியாச்சு. அதாவது ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஐயா, ஒரு எப்படின்னா அந்த பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு 1958 ஒரு படம். அந்த படத்தில் எஸ்வி வெங்கட்ராமனுடைய இசையில் அருமையான பாட்டு. புருஷன் வீட்டுக்கு போக போகிற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்கிறேன் பாரு முன்னே, அப்படி புத்திமதி சொல்லி அமைச்சிருக்கான். காரணம் என்னென்னா, இவங்க சொன்ன மாதிரி எப்படி பின்னால் இருக்கும், அந்த காலத்தில் அம்மி ஆட்டுக்கல் உலக்க இதுதாங்க வாழ்க்கை. அவங்க சொன்னாங்க வாஷிங் மிஷினில் போட்டு அப்படி போய் உணர்த்த வேண்டியதுதானே, அந்த குக்கரில் போட்டது அப்படி எடுத்து வைக்கணும். எப்படியா சொல்கிறீங்க அம்மா, உங்களுக்கு தெரியாது, இப்படி உங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு இந்த வாஷிங் மிஷின் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப கண்டுபிடிச்சார். யாருன்னு கேட்டிங்கன்னா அல்வா கே ஃபிஷர் அப்படின்னு ஒரு 1908 கண்டுபிடிச்சார். அது மட்டுமா, ஆண்கள் தாங்க அவங்க சௌரியத்துக்கு பல கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டுமா பாருங்கள், மிக்சி, அந்த மிக்சியை ஹோபர்ட் ஜான்சன் ஒரு 1908 கண்டுபிடிச்சாருங்க. அடுத்தது வரீங்க குக்கர், இன்னைக்கு சௌரியமாக இருக்கீங்கள, அந்த குக்கரையும் ஒரு ஆண் தான் கண்டுபிடிச்சார். ஒரு பேர் வந்து வில்லியம் ஹார்ட்வே 1886. சரி, இன்னும் போகலாங்க, நீங்கள் ரொம்ப சௌரியமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஃப்ரிட்ஜு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு ஃப்ரிட்ஜு வருதுங்களா. அதில் இப்போல்லாம் சொல்கிற அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த உறைஞ்சு போகிறதுக்கு ஒரு இடம், அப்புறம் வந்து மெதுவாக இருக்கிறதுக்கு ஒரு இடம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தேதி ஓட்டலான்னு இருக்கான். இது வந்து போன வாரம் செஞ்ச கூட்டு,
இது 2ஆம் தேதி செஞ்ச குழம்பு, இது 4ஆம் தேதி அப்படின்ட்டு தேதியை விட்டா அந்த தேதியில் வச்சா சௌரியமாக எடுத்துக்கலாமா அப்படிலாம் கொண்டு வர. அந்த ஃப்ரிட்ஜை கூட இந்த வில்லியம் காப்மேன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னொரு ஆண் என்ன பார்த்தீங்கன்னா சௌரியமாக ஏசியில் உட்காந்துருக்கீங்க அம்மா, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்ட்டு தான் இதுக்காகத்தான் வில்லியம் கேரி அப்படின்னு ஒருத்தர் வந்து எதை கண்டுபிடிச்சாரு? ஏசியை கண்டுபிடிச்சார். ஸோ எல்லா விதத்திலையும் ஆண்கள் கண்டுபிடிச்ச கருவிகளால தானே பெண்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அது பாருங்கள், அவங்க பேரெல்லாம் வில்லியம் காப்மேன், வில்லியம் ஹார்ட்வே, வில்லியம் கேரி. அவனுக்கு தெரியாது நீங்கள்லாம் பின்னால் வில்லி ஆவீங்கன்ட்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை. ரொம்ப புடவை பற்றி பேசினாங்க. ஏன் ஆம்பளை கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ இது நம்மால முடியாதுடா, ஒரு மிஷினை கண்டுபிடின்னு நீங்க சொன்ன வில்லியம்லேருந்து அவங்க தான் நமக்கு குலதெய்வமே. இல்லைன்னா நம்ம அதை தான் உட்காந்து செஞ்சுன்னு இருக்கோம். ஐயா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் ஆண்கள் வாங்கி வாங்கி கொடுக்கறதுலாம். அப்படி தான் பாருங்கள், என் பொண்டாடியை கூப்பிட்டு போய் ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன். இந்த புடவை வந்து 3000 ரூபாய்க்கு ஒரு அருமையான புடவை எடுத்தா, ஏங்க போறியாம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன நூல் சேலையாவது எடுக்கலான்னு. சரின்ட்டு சரிங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்தாப்புல. சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் போகும்போது அவள் சொன்னா, இது பாருங்கள் உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டின்னு இருக்காங்க, அதனால் ஏதோ நீங்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்துறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 300 ரூபா லேபிளை அப்படியே எடுத்து இந்த 3000 ரூபா புடவையில் ஒட்டிடலாம், இந்த 3000 ரூபா லேபிள் எடுத்துகிட்டு 300 ரூபா புடவையில் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அம்மா கிட்ட எந்த 300 ரூபா புடவை 3000 ரூபா லேபிள் ஒட்டுருக்கா கொடுத்து, அம்மா உங்களுக்காக உங்கள் பிள்ளை ஆசையாக வாங்கியிருக்காங்க. அந்த அம்மா எங்கள் அம்மா பார்த்தாங்க. பார்த்த உடனே, ஆமாம் நீ தானம்மா தினம் வேலைக்கு போகிற, எனக்கு எதுக்குமா காஸ்ட்லி புடவை, இந்த 3000 ரூபா புடவை நீயே எடுத்துக்காங்கம்மா அப்படின்றாங்க. அந்த காலத்தில் பாருங்க ஐயா எல்லாம் திடகாத்திரமாக இருந்தாங்க. சீவக சிந்தாமணியில் இந்த உலக்கை குத்துற பாட்டே இருக்குது, கலிங்கத்து பரணியில் இருக்குது, கலித்தொகையில் இருக்குது. ரொம்ப ஆசையாக இந்த பெண்கள்லாம் இந்த உலக்கை குத்திக்கிட்டே ரொம்ப சொல்லுவாங்க, சில்லறை கண்காணி சேவகரே நீங்கள் சேமைக்கு போங்க அக்கறையா, சில்லறை கண்காணி அப்படி தம் 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 நடிப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு அப்படிலாம் தெரியுங்களா? இல்லை சினிமாவில் எதாவது பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே இல்லையே. அப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியாது. இந்த ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய அடையாளத்துக்கு ஒரு சான்றே வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போல்லாம் நம்ம வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு மட்டும்தான் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்டுங்க, கார்டு வாவாந்து வீடு போவோம், அத்தனை கார்டுங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே மாற்றி எழுதுறான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கார்டு வரை பிள்ளைன்ட்டான். எத்தனை கார்டு இருக்கோ அத்தனை கார்டில் பேலன்ஸ் இருக்கிற வழி தான் பிள்ளையாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய முறைகள் மாறிட்டே கொண்டு போது மகிழ்ச்சி எப்படிங்க இருக்கும்? பல சிக்கல்கள் வருவதே பெண்களால் தான். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவதற்கு, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இல்லை, மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கு இல்லை, மகிழ்ச்சி வந்து குறைவதற்கு. எது குறையணும் எது இறங்கணும்னா மகிழ்ச்சி குறையவே கூடாது. அப்படி ஒரு சாக்ரட்டிஸ்ட் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஐயா அவனை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உங்ககிட்ட 3 கேள்வி கேட்குறேன் அப்புறம் சொல்லுன்னு. ஒன்று, நீ சொல்கிறது உண்மையான்னு கேட்டார். இல்லைங்க எனக்கே உறுதியாக தெரியாதுன்னார். 2வது கேள்வி, இந்த நாள் யாருக்காவது பயன் இருக்குதா? இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. சரி நீங்கள் அப்படி சொல்கிற இல்லையா, இதை வந்து ஒரு நல்ல மனசோட சொல்கிறியா அப்படின்னா நான் யோசிக்கிறேன்னா, அப்போ நீ சொல்லவே வேணாம் அப்படின்னாராம். ஸோ எந்த விஷயத்தையும் சொல்லுகின்ற போது அது உண்மையானதா, நம்ம நல்ல மனசோட சொல்கிறோமா, இல்லை அதனால் மற்றவர்களுக்கு பயன் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்தால் எந்த குடும்பத்திலும் சிக்கல் வராது. அப்படிப்பட்ட சிக்கலை உருவாக்குகின்ற போது மகிழ்ச்சி குறைகிறது. ஆண்களால் மகிழ்ச்சி பெருகுகிறது, பெண்களால் மகிழ்ச்சி குறைகிறது. அப்படிப்பட்ட சூழல் என்று வர வேண்டாம் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக அருமையாக ஒரு நிறைவுரை வழங்கியிருக்கிற விஜயகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்பு பெருமக்களே, மிக அற்புதமாக ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு யார் காரணம்? ஆண்கள் காரணமாக இருக்கிறார்கள், பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன குடும்பமே என்பது அவர்களுக்காக மட்டும் அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்வதில்லை, இந்த மக்களுக்காக பிறருக்காக அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிற குடும்பமாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய வாக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொன்னார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு சொன்னார். நம்ம நாட்டில் தாங்க எல்லாமே அறத்தோடு பின்னி பிணைந்தது. இல்லறமே எனக்கு வேணான்னு துறவு மேற்கொண்டால் அதுக்கு துறவரம்னு பேர். இல்லை நான் வாழ்க்கை தான் வாழ்வேன்னா அதுக்கு இல்லறம்னு பேர். அப்போ வேண்டும் என்பதற்கும் அறம், வேண்டாம் என்று விலகி நிற்பதற்கும் அறம். ஏன்னா பல பேர் இல்லறத்தில் இருந்துன்னு துறவையாக போயிருப்பலான்னு புலம்புவான். அப்படி செய்யக்கூடாது. துறவையாக போகிறவன் இல்லற வாழ்க்கையை விரும்பக்கூடாது. 2 விஷயம், அதாவது அறம், அறத்தோடு சார்ந்ததாக இருக்கும்.
அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகதே துணைன்னா குறைன்னு பற்றி பேசுகிற போது அழகான ஒரு பார்வை அது. பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை ரெண்டு இருக்குது. நேர்மறையாக பேசுவது எல்லாரும் பேசினாங்க. அவர் எதிர்மறையை எடுத்துக்கொண்டு நேர்மறைக்கு வந்தார். ஏன்னா ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னார். ஆனால் வேண்டாம்னு சொன்னால் வன்முறை நினைச்ச ராமலிங்க சுவாமிகள் அடுத்தது சொல்றார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் தான் சொன்னார். வேண்டும்ன்ற சொல்லாலே வேண்டாம் என்றதையும் புரிய வச்சார். அது மாதிரி அழகாக சொன்னார். அதுலேருந்து நான் நினச்சி பார்த்தேன், குறையில்லாதவன் மனிதனே இல்லை இல்லையா? யாருமே எனக்கு குறையே இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? சத்தியசோதனையில காந்தி தன்னை பற்றி எவ்வளோ எழுதியிருக்கிறார் வெளிப்படையா. எனக்கும் குறை உண்டுன்னு எழுதினார். குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை. சார் எனக்கு குறை இருக்குது, குறைச்சிக்கணும் சார். அதனால தான் திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதினார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இவங்க அந்த உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி பெரியவர்கள் பெற்றோர்கள் தாய் தந்தை இவங்களுடைய சில சிக்கல்கள் பிரச்சனைகளை எடுத்து பெருமையாக இது பேசினாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு பெண் நிகர் என்கிற ஒரு காலம். இன்னும் சொல்ல போனால் 33% பாராளுமன்றத்தில் நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் அன்பர்களே, இப்போ இல்லை, இந்த பிரபஞ்சம் தோன்றுகிற காலத்திலே தோன்றுவதற்கு எவன் காரணகர்த்தாவாக இருக்கிறானோ அந்த பரம்பொருள் பரமேஸ்வரனே 50-50ன்னு உடம்புல பாதிய உமா மகேஸ்வரிக்கு கொடுத்து அப்பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிநிகர் சமம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை பிரபஞ்சத்துக்கு இந்த ஆன்மீகம் தந்திருக்கிற ஒரு மண்ணு இந்த மண்ணு இல்லையா? அதனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் எப்படி இருக்குது. வள்ளுவர் கதையெல்லாம் சொன்னார். இவர் திருவள்ளுவரை பற்றி இவர் பேசினார், தமிழஞ்சன் பேசினார். ஒருத்தன் கதையை படிச்சுட்டான், வள்ளுவர் வாசிக்க கதையை படிச்சுக்கிட்டே வரும்போது திருவள்ளுவர் சாப்பிட்டுன்னே இருக்கும்போது அங்கே அந்த அம்மா கிணத்துல தண்ணி மூண்டுங்கிறாங்க. வாளி பாதி கிணத்துல வந்திருக்கோம். இவன் என்ன பண்ணிட்டான், அவர் திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் அப்படியே விட்டுட்டு அந்த அம்மா வந்துட்டுது. வந்து அடுத்தது இவர் என்ன கேட்டாரோ அதை நிறைவேற்றிட்டு திரும்பி போனால் பாதி கிணத்துல விட்டுட்டு வந்த அந்த தண்ணீரோடு இருக்கிற வாளி அப்படியே நின்றுச்சு. இதை ஒருத்தான் நான் கதையை படிச்சுட்டான். அவன் சம்சாரத்து பேரும் வாசுகி. அவன் இதே மாதிரி சாப்பாடு போட சொல்லிட்டு சாப்பிட்டுன்னே இருக்கிற போது இந்த அம்மாவை போய் கிணத்துல தண்ணி மூடுன்னு அதையும் சொல்லிட்டான். அதுவும் எதுக்கு சொல்கிறான்னு தெரியலன்னு தண்ணி மொண்டுச்சு. பாதி கிணறுக்கு வரும்போது வாசுகின்னு கூப்பிட்டான். அந்த அம்மாவும் ஓடியாந்தது, என்னையா கூப்பிட்டான்னு. திரும்பி எழுந்து ஓடி போய் இவன் பார்த்தான், வாளியங்கயிறும் உள்ள கிடக்குது. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, வள்ளுவர் வாசிக்க கதையை படிச்சுட்டு என்னை கூப்பிட்டியாயா, டெஸ்ட் பண்ணுறியா? அப்போ வள்ளுவர் கூப்பிட்டாரு, வாசிகையும் வந்தாங்க. அந்த வாளியில் இருக்கிற தண்ணியோட பாதியிலே நின்றுச்சு. ஏன் தெரியுமா? கூப்பிட்டது வள்ளுவர், அதனால் அது நின்றுச்சு. அப்போ நீ சரியில்லை, அதனால தான் அது உள்ளே வந்து போச்சுன்னு அப்படியே கதையை திருப்பினாங்க. பார்த்தீங்களா? இதுதான் சார் இன்றைய ஜென்ரேஷனில் தாய் குலம் பெற்றிருக்கிற தன்னம்பிக்கை, அவங்களுக்கு இருக்கிற ஞானம். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடனங்கள் மாதர் அறிவை கெடுத்தான் நம் பாரதி. இன்னைக்கெல்லாம் வீறிட்டு எழுதுகிற அருமையான ஒரு புரட்சியான காலம் இந்த காலம். பெண்களுக்கென்று ஒரு பெரிய சிறப்பு மலர்ந்திருக்கிற காலம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வச்சாங்க. இந்த பெண்ணை போற்ற வேண்டும் என்று ஒரு ஆணுக்கு சொன்னாங்க, ஆணை பாதுகாக்க வேண்டும் என்று பெண்ணுக்கு சொன்னாங்க இல்லையா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைகளை எல்லாம் இடுப்பில் சுமப்பாள், தந்தைமார்களோ இதயத்தில் சுமப்பார்கள். சும்மா சாதாரணமான இல்லைங்க. அவன் அன்பனாலே சிலதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டான். நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தையாக இருக்கிற போது கோவிலுக்கு போயிருப்போம் சார். சிவன் கோயிலுக்கு போயிருப்போம், பெருமாள் கோயிலுக்கு போயிருப்போம், சக்தி கோயிலுக்கு போயிருப்போம். கூட்டமாக இருக்கும், தீபாரதனை நடக்கும். நம்ம குட்டி பையனை கீழே நின்று இருப்போம், சாமி தெரியாது. அப்பா சாமி தெரியாதுப்பா, தெரிலப்பான்னு கத்துரிப்போம். அவர் என்ன பண்ணுவார், சர்றன்னு தூக்கி தோள் மேலே வச்சு காட்டியிருப்பார். ஆனால் அப்போ நமக்கு அந்த அருமையும் பெருமையும் தெரியாது. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவனை தூக்கி தோளில் வைக்கிற போது தான் நம்ம அப்பா ஞாபகம் வரும். நாம் கூட இப்படி தான் எங்கள் அப்பா தோள் மேலே உட்காந்து பார்த்தோன்னு நினைக்க மாட்டோம். ஒரு சாமி மேலே உட்காந்து இன்னொரு சாமியை பார்த்தோன்ற எண்ணமும் உயர்ந்த நோக்கம் அன்றைக்கி தான் சார் நமக்கு ஒரு அனுபவம். அதனால தான் அறிவு பாடம் வேறு, அனுபவ பாடம் வேறு. அனுபவம் வாய்ந்த தம்பதிகளை பாருங்கள். இவங்க சொன்ன கையலி கலாட்டா எல்லாமே இப்போ பொண்ணு பார்க்கும்போது கூட என்ன சொல்கிறான், மாப்பிள்ளை கிளி மாதிரி இருக்கணும் பொண்ணுன்றான். அப்புறம் தான் தெரியுது இவ்வளோ கொத்தும்னு அவனுக்கு தெரியாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு எப்படி ஆகுது, லட்டு மாதிரி இருக்குதுன்னுவான். அது வீட்டுக்கு வந்தவொடனே பூந்தி ஆக்கிடும். அது மாதிரி சிலதெல்லாம் இருக்குதுங்க. அது முன்கூட்டியே சொல்லப்படுகிற வார்த்தை.
அதெல்லாம் சில இடங்களில் வரும், அதில் வந்து சில இடங்களில் வராது. நம்ம அது வர்றதை பற்றி பேச வேணாம். சமைப்பது பெரிய விஷயம் இல்லையா, பரிமாறுவது தான் பெரிய விஷயம் இல்லையா, பரிமாறுவது தான் பெரிய விஷயம். அதனால் ஆணும் பெண்ணும் இணைந்து தான் ஒரு மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். இதில் 1% வித்தியாசம் யாருக்கு அதிகமாக இருக்குதுன்னா, ஆண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விட்டு கொடுக்கறது, எதையும் ஏற்றுக்கிட்டு போகிறது, சகிப்புத்தன்மை, தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு குடும்ப உறுப்பினர்களை மேன்மைப்படுத்துகிற மேலான எண்ணம் ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தனக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்லை, தன் தங்கைக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனால் போதும்னு தன் வாழ்க்கையை தியாகமாக கொள்ளுகிற பெருமைக்குரியவர்களும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இன்னும் இருக்கிறாங்க சார், இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னா சார் அனுபவ பாடம் இது கொடுக்கறது, உலகத்துக்கு கொடுக்குது, இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. அதனால் ஒரு ஆண் ஒரு ஒரு மரத்திற்கு சமமானவன் பார்த்தா தான் அந்த மரம் சரியாக இருந்தால் தான் கிளைகள் பாதுகாப்பாக இருக்கும். கிளைகள் என்பதுதான் உறவுகள். அந்த கிளைகள் சரியாக இருந்தால்தான் இலைகள் செழிப்பாக இருக்கும். அந்த இலைகள் செழிப்பாக இருந்தால்தான் அது பூ பூக்கும். அது சரியான முறையில் பூ பூத்தால்தான் பிஞ்சு விடும். அந்த பிஞ்சு சரியாக வெம்பாமல் இருந்தால்தான் அது காயாகும். காய் சரியான நேரத்தில் கனியாகும் என்றால் இத்தனைக்கும் காரணம் அந்த மரம் செழிப்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய ஆண்கள் செழிப்பாக இருக்கிற போதுதான் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் ஆண்களுக்கு என்று தீர்ப்பு கொடுக்கலாமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பெண்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்தில் ஒன்று உண்டு. யாராவது ஒரு பெண்ணை நம்ம மஞ்சுளாவை பார்க்குறோம், திலகவதியை பார்க்குறோம், பூங்குழலியை பார்க்குறோம், எங்கம்மா உன்னை கட்டி கொடுத்தாங்க சார்? தஞ்சாவூரில் சார், சார் ஓசூரில் சார், சார் சென்னையில் சார். சந்தோஷமாக சொல்லும் பிள்ளைங்களை. தமிழஞ்சனை பார்த்து உன்னை எங்கப்பா கட்டி கொடுத்தாங்க கேட்டாக அவமானப்படுவார். என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ஏன்னா கட்டி கொடுத்ததுன்ற வார்த்தை யாருக்கு வருதுன்னா பெண்ணுக்கு தான் வருது. ஏன் தெரியுமா? பிறந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டையும் கட்டி ஆளுகிற திறமை அவளுக்கு இருக்கிறதுனால தான் எங்கே உனக்கு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. என்னென்ன வார்த்தைகளுக்கு என்ன ஆழம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு ஆழம்! அந்த மாதிரி பெருமையும் சிறப்பும் அவங்களுக்கு தான் சார் இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு நாள் இரவு படுத்த இடத்துலேருந்து பழகின இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நம்ம படுத்தோம்னா தூக்கம் வருமா சார்? வராது சார். 25 வருஷம் பெத்த தாய் தகப்பனோடு படுத்துருங்கின அந்த பெண்ணு புகுந்த வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொள்ளுகிறாள் என்றால் எவ்வளவு மனப்பக்குவம் வேணும். ஆண்களுக்கு உடலில் உறுதி, பெண்களுக்கு மனதில் உறுதி. அந்த மனதில் உறுதி இருக்கிறதுனால்தான் எதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த பெண்ணு சமாளிக்கிறார். சாதாரணமான பிறவி இல்லை அது. அதனால்தான் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் இவன் ஒரு வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் இவன் அவஸ்தைப்படுறான். அவங்க 2 வீட்டு பெருமையும் பாதுகாக்கிறார்கள். 2 வீட்டு பெருமையும். ஏன்னா புகுந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை கூட பிறந்த வீட்டுக்கு தெரிவிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் இந்த நாட்டில் இந்த மண்ணினுடைய சொத்தாக இருக்கிறார்கள். சாதாரணமானதில்லை. ஏன் தெரியுமா? இந்த பூமிக்குன்னு ஒரு அம்சம் உண்டு, பாரம்பரிய பெருமை உண்டு. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கிற பக்குவம் இந்த மண்ணுக்கு உண்டு. மேலை நாடுகளில் தாயை தவிர மற்ற பெண்களை தாரமாக பார்க்கிற பக்குவம் மேலை நாடுகளுக்கு இருக்கிறது. நமக்கு அப்படி இல்லை. இந்த ஒற்றை பெண் மனைவி என்றால் அதனை அடுத்து தாண்டி மற்றவர்களை எல்லாம் தாயாக பார்க்கிற பெருமை இந்த மண்ணுக்கு சொந்தம் கொண்டாடுகிற மகத்துவத்துக்கு இருக்கிறதுனால்தான் இன்றைக்கு கூட நான் சொல்லுகிறேன், மேலை நாடுகளிலே பெண்கள் முன்னால் போவார்கள், ஆண்கள் பின்னால் போவார்கள். இந்த மண்ணில் இந்திய திருநாட்டில் இன்றைக்கு கூட ஆண் முன்னால் போவான், பெண் பின்னால் வருவாள், அவனுடைய மனைவி பின்னால் வருவாள். காரணம் இன்றைக்கு இன்னும் பிற்போக்குத்தனமா என்று கேட்டபோது ஒருவன் சொன்னான், அது பிற்போக்குத்தனம் அல்ல, நான் முன்னால் எந்த இடத்திற்கு சென்றாலும் என் பின்னால் என்னை தொடர்ந்து என் மனைவி வருவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் முன்னால் அனுப்புகிறீர்கள். அதனால் அப்படிப்பட்ட பெரிய சிறப்பு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பேடு நடை என்று வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். என்றால் ஒரு குடும்பம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண் அந்த புகழுக்கு காரணமாக இருக்கிறாள். ஏனென்றால் அவளுடைய சுய கட்டுப்பாடு. ஆணுக்கு ஒருபோதும் அந்த சுய கட்டுப்பாட்டை உடைக்கின்ற மனம் என்றைக்கும் இருக்கும். ஆனால் அதை உடைக்காமல் பாதுகாத்து சுய கட்டுப்பாடோடு அவள் அந்த இல்லறத்தை பராமரிப்பதனால்தான் ஒரு ஆண் துண்டை தோளில் போட்டு கொண்டு வீதியில் நிமிர்ந்து நடக்கிறான் என்றால் அந்த நிமிர்ந்து நடப்பது தான்
அந்த கணவனுக்கும் அந்த ஆணுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்றால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக பின்னால் நிற்கிறாள் ஒரு பெண் என்றால் கண்ணுக்கு தெரிகிற மரம், தாங்கி நிற்கிற கிளைகள், பூக்கிற பூ, பிஞ்சு விடுகிற அழகு, காய்க்கிற காயாக தெரிகிற அழகு, அது கனியாகும் அழகு, அத்தனையும் கண்ணுக்கு தெரிவது ஆனால் என்றால் இந்த அழகை பாதுகாத்து கண்ணுக்கு தெரியாமலே பாதுகாத்து வருவது அந்த மரத்தின் வேர் என்றால் அந்த வேர்தான் ஒரு பெண்ணாக, தாயாக, தாரமாக, சகோதரியாக வீட்டில் இருக்கிறாள் என்றால் ஆண்களே என்ற அணிக்கு 49 மதிப்பெண், பெண்களே என்ற அணிக்கு 51 மதிப்பெண் அளித்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு அன்றும் இன்றும் என்றுமே பெண்கள்தான். பெண்களை மதிப்போம், போற்றுவோம், அவருடைய மென்மைத்தன்மையை மேன்மைப்படுத்துவோம், இந்திய தேசத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.